தாவேக ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாத காலம் முடிந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் இதுவரை வணிகர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு ஆதரவாக எந்த ஒரு திட்டங்களும் கொண்டுவரவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள வணிகர் சங்க பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா, டீசல் பெட்ரோல் விலை குறையும் வரை நாடு முழுவதும் சுங்கச்சாவடி கட்டணத்தை நீக்கம் செய்ய வேண்டும் என்று நடுவண் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இப்பொழுது இருக்கின்ற சூழல் டீசல் பெட்ரோல் விலை, கேஸ் சிலிண்டர் விலை உயர்வால் வியாபாரிகள் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிலிண்டர் கிடைக்காமல் சிறு சிறு வியாபாரிகள் எல்லாம் உணவு கூடத்தை பூட்டி வைத்திருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசு அவர்களுடைய குடும்ப விகிதத்தை கணக்கிட்டு மாதம் 25,000 ரூபாய் அவர்கள் இழப்பீடு தொகை வழங்கிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வன்கொடு பேரமைப்பு வலியுறுத்துகிறது. இந்த டீசல் பெட்ரோல் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வரை தோல் கட்டண வசூலை அரசு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு வன்கொடு பேரமைப்பு வலியுறுத்துகிறது. வணிகர்களுடைய குரல்களை இந்த அரசு இன்னும் வெளிப்படுத்தல. இதுவரை விவசாயிகளுக்கு பேசியிருக்கிறாங்க, பல்வேறு அமைப்புகளை பேசுறாங்க. ஆனால் வியாபாரிகளை பற்றி பேசவில்லை. அந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் அவர்களை விரைவாக சந்திப்பதற்கு அனுமதி கேட்டிருக்கிறோம்.